Postmodernism not only deconstructs but also demystifies political theory. So, the question is about what? Postmodernism. The keyword is postmodernism. But postmodernism, எப்படி நம்ம answer பண்ண போறோம்? Here, it says, simply says, postmodernism not only deconstructs but also demystifies. Postmodernismத்துக்கு ரெண்டு adjectives add பண்றாங்க கொஸ்டின்ல. அது டீகன்ஸ்ட்ரக்ட் மட்டும் பண்ணல, டிமிஸ்டிஃபையும் பண்ணுதுன்னு சொல்றாங்க. நீங்க என்னன்னு கேட்கல, வாட் இஸ் போஸ்ட் மாடர்னிசம் கேட்கல. போஸ்ட் மாடர்னிசம் இது மட்டும் கிடையாது, இதுவும் சேர்ந்துதான் போஸ்ட் மாடர்னிசம். குவாலிட்டிஸ் இட்ஸ் நதிங் பட் தி குவாலிட்டிஸ் ஆஃப் போஸ்ட் மாடர்னிசம். அப்ப கீ டெர்மினாலஜி இஸ் போஸ்ட் மாடர்னிசம், தென் we have to right so decode the qualities. Now first என்ன சொல்ல போறோம்? What is postmodernism? Postmodernism என்ன? It is a trend in political theory which is against established traditional theories, particularly the modern theory, which goes for grand and established narratives. இப்ப ஜஸ்டிஸ்னா என்ன? ஜஸ்டிஸ் என்ன சொல்றோம், ரைட்? ஸோ லீகல் கான்செப்டா மாரல் கான்செப்டா? ஓகே, ஜஸ்டிஸ்னா அப்ப மாரல் கான்செப்ட். அப்ப லீகல் கான்செப்ட்ல ஜஸ்டிஸ் இருக்க கூடாதா? மாரல் ஆஸ்பெக்ட் இருந்தாதான் லீகலுக்கு வேல்யூ இருக்கும். ஸோ அப்ப ஒண்ணு தான் கரெக்டா இல்ல ரெண்டுமே கரெக்டா? சரி, அப்ப இன்னொன்னு என்ன சொல்றாங்க? டைப்ஸ் ஆஃப் ப்ரொசீஜரல் ஜஸ்டிஸ் சொல்றான், சப்ஸ்டான்டிவ்னு சொல்றாங்க. எடுத்து பார்த்தோம்னா சப்ஸ்டான்டிவ் ஜஸ்டிஸ் ரைட் ஸோ ஒன்லி ஃபுல்ஃபில் வித்அவுட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஆர் சோஷியல் ஜஸ்டிஸ். ஓகே, அப்ப டிஸ்ட்ரிபியூட்டிவ்ங்கிறது ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் போனோமா ஃபேர் டிஸ்ட்ரிபியூஷன் போனோமா? ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் போனா ரைட். ஸோ அப்ப என்ன ஆகும்? இங்க ஈக்குவலா கொடுக்குற அளவுக்கு ரிசோர்சஸ் நம்ம கிட்ட இருக்குதா? whether they are worth it? அந்த கேள்வி வருதா? எல்லாரும் ஈக்குவலா கொடுத்துடலாங்க, எல்லாரும் ஈக்குவலா ஒர்த்தா? இல்ல. சரி, அப்ப கஷ்டப்படுறோம் வேற, கஷ்டப்படாதான் வேற. சரி, இன்டெலிஜென்ட் மெரிட்டோரியஸ் வேற, மெரிட் இல்லாதான் வேற. தோஸ் ஆர் கான்ட்ரிபியூட்டிங் டு சொசைட்டி வேற. அப்படிங்கும் போது நம்ம ஜஸ்டிஸ் எதை வச்சு இதுதான் சொல்றீங்க? ஸோ அப்ப தியரிஸ் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு நெரேட்டிவ் கொடுத்துட்டு போயிருது, மெட்டா நெரேட்டிவ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருது. போஸ்ட் மாடர்னிசத்தோட வேலையே என்னன்னா டு ரைட் ஸோ ஜஸ்ட் ரைட் ஸோ ரெஃப்யூட் all these understandings brothers to replace the traditional understanding, to replace the traditional understanding of the established concepts, already established concepts. Established democracy சொன்னா என்ன பண்ணிடும்? ஒரு கிளாசிக்கல் டெஃபினிஷனுக்கு போயிடும். ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள் அண்ட் பை த பீப்புள் சொல்றோம். இல்ல அப்படின்னு சொல்றாங்க எலிட்டிஸ்ட். ஓகே ரைட். இல்ல டெமோக்ரஸி இஸ் a way of lifeனு ஒண்ணு சொல்றோம். புதுசா சோஷியல் டெமோக்ரஸின்னு ஒண்ணு இருக்கு. இங்க இதுதான் கிடையாது. So it has various other dimension as இப்படியும் பார்க்கலாம். That's what postmodernism is. அத என்ன சொல்றாங்கன்னா அது உண்மையிலேயே அந்த குவாலிட்டிஸ் பத்தி பேசுறாங்க. It not only deconstruct, it demystifies political theory. ஆமாவா? அப்படி என்ன பண்ண போறோம்? எஸ். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? How it deconstructs. How it deconstructs. First part ஆன்சர் பண்ணுங்க. இது 150 word கொஸ்டின் தான், நம்ம இஷ்டத்துக்கு எழுத முடியாது. அப்ப என்ன பண்றோம்? ஒரு 20-30 wordsல just give an introduction what postmodernism is, then come for how it deconstructs. Deconstruction எப்படி ஆரம்பிக்குது? By replacing or refuting the grand narratives, the grand narratives. அதாவது ஏற்கனவே சொல்லி வச்சிருக்க விஷயங்கள் இப்படிதான் அப்படின்னு சொல்லி வச்சிட்டாங்க. It's a narrative. Okay, right? Grand narrative ஏன் சொல்றேன்னா it becomes the ruling ideology established by someone. நம்ம அதே பார்த்து பார்த்து பழகி பழகி இதுதான் அப்படி சொல்லிடுறோம். Say for example, today is Independence Day. Independence Day இந்தியா ஃபுல்லா செலிப்ரேட் பண்ணணும். நீ மட்டும் செலிப்ரேட் பண்ணல, நீ கொடி குத்தலன்னா நீ ஆன்டி இந்தியன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஒரு நமக்கு என்ன பண்ணிட்டாங்க? இண்டிபெண்டன்ஸை செலிப்ரேட் பண்ணலன்னா நீ தேச துரோகி அப்படின்னு ஒரு கிரியேட் பண்ணி வச்சிட்டாங்க. இண்டிபெண்டன்ஸ் எதுக்காக செலிப்ரேட் பண்றோம்? நான் சுதந்திரமா இருக்கேன், இண்டிபெண்டன்ஸ். ஸோ இண்டிபெண்டன்ஸ் மீனிங் எம்பவர்மெண்ட். ஓகே ரைட். நான் எம்பவர் ஆயிட்டேன், என்ன நானே செல்ஃப் ரூல் பண்ணிக்கிறேன், அதனால நான் சந்தோஷமா இருக்கேன், செலிப்ரேட் பண்ண. சரி, இப்ப இந்தியால இருக்க எல்லாருமே எம்பவர் ஆயிட்டாங்களா? இப்ப சுதந்திரம் கிடைச்சிச்சு, சோறு கிடைச்சிச்சா? இல்ல. அப்ப இண்டிபெண்டன்ஸ் மீன்ஸ் இட்ஸ் டிஃபரெண்ட் டு டிஃபரெண்ட் பீப்புள். ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் நீ பயங்கரமா ஆட்டம் பாட கொண்டாட்டத்துல இருப்ப, இன்னொருத்தனுக்கு அது கிடையாது. புரியுதா? அப்ப உன்னுடைய கருத்து அங்க திணிக்க முடியும். ஆனா பொதுவா என்ன சொல்லி வச்சானுங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே இஸ் a symbol of patriotism.
அதை கொண்டாடல அப்படின்னாலே நீ வந்து உனக்கு பேட்ரியாட்டிசம் கிடையாது. கிராண்ட் நரேட்டிவா இருக்குதா? இப்ப நான் எப்படி டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன், எல்லாரும் இந்தியன் தான், இந்தியால இருக்க எல்லாருமே இந்தியன் தான். இண்டிபெண்டன்ஸ் செலிப்ரேட் பண்ணாதான் நீ இந்தியன்னு கிடையாது. பிகாஸ் இண்டிபெண்டன்ஸ் மீன்ஸ் டிஃபரெண்ட் திங்ஸ் டு டிஃபரெண்ட் பீப்புள். ஹவ் ஐ டீகன்ஸ்ட்ரக்ட் இதுதான். அப்ப என்ன பண்ணுங்க, இங்க பிரிங் ஜோசப் டெரிடாஸ் கான்செப்ட். டெரிடாவோட how it deconstructs the grand narratives. அதை சொல்லுங்க. சரியா? சரி. அடுத்து என்ன கொஸ்டின்? அடுத்து என்ன சொல்றாங்க? It not only deconstruct but also demystifies. So go for it. எப்படி demystify பண்ண போறோம்? மிஸ்டிக், அதாவது ஒரு மிஸ்டிக் அப்படின்னாலே ஒரு ஒரு சுத்தி ஒரு புரியாத விஷயம், ஒரு ஆரா, ஒரு இது விஷயங்களை கலந்து வச்சுக்கிறது. அப்படிலாம் கிடையாதுங்க. இது வந்து இட் இஸ் ரைட் நாட் லைக் வாட் யூ திங்க் அப்படின்னு சொல்றதா டீமிஸ்டிஃபிகேஷன். ஓகே, இப்போ டீமிஸ்டிஃபை எதை வச்சு சொல்ல முடியும் போது பிரிங் மைக்கேல் ஃபோகால்ட். இப்போ மைக்கேல் ஃபோகால்ட்டோட விஷயம் என்ன? தி கான்செப்ட் ஆஃப் பவர். என்ன சொல்றாரு? பவர் இஸ் நாட் லைக் an institution. பவர் இஸ் நாட் an agency. பவர் இஸ் டிஃப்யூஸ்ட். புதுசா ஒரு கான்செப்ட் கொடுக்குறாரு. இப்போ இந்த ஃபுல்லா எப்படி நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஏன்னா 150 வேர்ட்ஸ். பவர் இஸ் டிஃப்யூஸ் போது he talks about biopower, how disciplinary power acts. Okay, right? பவர்னா என்ன? nothing but established truths of which are அப்படின்னு சொல்லிட்டு knowledge is power ரெடியூஸ் பண்ணிடுறாரு. ஆனா பவர் எப்படி பார்த்துருக்கோம் நம்ம? பவரான பொசிஷன், கண்ட்ரோல், அத்தாரிட்டி எப்படி பார்க்கறோம்? இவர் அப்படிலாம் இல்லை. சிம்பிளி he says, right, power is nothing but regimes of truth or knowledge. So now he demystifies power. Power is not coercive, but it is something else. It diffusive னு சொல்றாரு. புதுசா இருக்கா? பட் டீமிஸ்டிஃபிகேஷன். இதுதான் போஸ்ட் மாடர்னிசம். ரைட்? அப்ப கன்க்ளூஷன் என்ன? இது 50 வார்த்தை, அது ஒரு 50, ஏற்கனவே சொல்லி 30. இப்போ இன்னொரு 30 வார்த்தை என்ன பண்ண போறோம்? We are going to conclude. Yes, right? So therefore postmodernism not only deconstructs but demystifies. So by right refuting the already existing narratives. Okay, right? So இதுதான் postmodernism. பட் இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இந்த இன்னொரு எக்ஸ்ட்ரா 2 வார்த்தை சொல்றேன். இந்த postmodernism வந்து the defining postmodernism itself is against postmodernism. ஏன்னா டெஃபினிஷனுக்குள்ள வரக்கூடாதுங்கிறது தான் postmodernism கருத்து. அப்ப அதுவே டிஃபைன் பண்ண என்ன ஆகும்? இட்ஸ் கோயிங் அகேன்ஸ்ட் த திங். So it is a fluidity concepts. Okay, right? So this is postmodernism. Then இது நிறைய பேருக்கு அப்ரோச் பண்ண தெரியல. மேபி நீங்க அது சரியா புரிஞ்சிருக்க. ரைட்? தென் சே டிஸ்கஷனை நேரா அட்டெண்ட் பண்றீங்களோ இல்லையோ, கியூ தான் வரீங்க. பட் ரெக்கார்டை கரெக்டா பார்த்துட்டு come with the next test. Come for the next test so that get a clear idea.